வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் தான். அதாவது 2011 விஓ எக்ஸாம், 2012 விஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2013 உள்ள பார்ட் 1 வீடியோ நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி, அதற்கான விடை வந்து பார்க்கலாம். பாருங்கள், தமிழில் நேற்று வந்து பார்த்தது இந்த 25 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 26வது கொஸ்டின், ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஸ் முடிவது சிறப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்த கொஸ்டின், தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது? 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதுகையும் மோனையும் இதில் வந்துள்ளன. எதுகை மோனைகள் இதில் வந்திருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து. இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக. பொருந்தாதது எது இந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டினுக்கு அடி இயைபு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, வினாவிற்குரிய விடை எழுதுக. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 29வது கொஸ்டின் ஆன்சர் 1946. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 30வது கொஸ்டின் பாருங்க, கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யார்? 30வது கொஸ்டின் ஆன்சர் வள்ளலார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க, உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது? இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார். அகைன் ரீட் பண்ணுறேன் கொஸ்டின். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் 31வது கொஸ்டின் ஆன்சர் சொத்துரிமை. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், திருவிகா பிறந்ததுள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அகைன் ரீட் பண்ணுறேன். திருவிகா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. 32வது கொஸ்டின் ஆன்சர் தண்டலம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, கொடிட்ட இடத்தை நிரப்புக. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் டேஸ். ஆப்ஷன் பாருங்க. 33வது கொஸ்டின் ஆன்சர் ராணி மங்கம்மாள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்க, இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசுகவி யார்? ஆன்சர் பாருங்க. 34வது கொஸ்டின் காளமேக புலவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இப்படி வந்து நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு நிறையவே வந்து ஐடியா கிடைக்கும். கூடுதல் பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அதுலேயே வந்து நம்ம உள்ளடக்கி படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் உங்களுடைய பதிவை நீங்கள் தெரிவிங்க. அடுத்தது பாருங்கள், 35வது கொஸ்டின் தவறான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்குது, இதில் வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 35வது கொஸ்டின் ஆன்சர் கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே. H.A. கிருட்டின பிள்ளை. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்க, மருகி என்பது யாரை குறிக்கும்? மருகி என்பது யாரை குறிக்கும்? 36வது கொஸ்டின் ஆன்சர் மருமகள். மருகி அப்படின்னா மருமகள் என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க, 37வது கொஸ்டின் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? பாரதியின் படைப்பில்
இசையின் பெருமை பேசும் நூல் எது? 37வது கொஸ்டின் ஆன்சர் குயில் பாட்டு. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. 38வது கொஸ்டின் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. 38வது கொஸ்டின் ஆன்சர் ராமலிங்க அடிகளார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? செழுங்கனி தீஞ்சுவை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரித்து எழுதியிருக்கிறாங்க ஆப்ஷனில். அதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எப்போதுமே வந்து எக்ஸாம் ஹாலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து சரியாக நம்ம ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். இது வந்து நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் புதுசாக வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். 39வது கொஸ்டின் ஆன்சர் செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 40வது கொஸ்டின் பாருங்க. முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடுகினன் அதோட எதிர்ச்சொல். 40வது கொஸ்டின் ஆன்சர் நிறுத்தினான். முடுகினன் அப்படின்னா நிறுத்தினான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. வையகமெல்லா மெமதன்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார்? அகைன் ரீட் பண்ணுறேன். வையகமெல்லா மெமதன்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 41வது கொஸ்டின் ஆன்சர் பாண்டியன். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது பாருங்க. 42வது கொஸ்டின் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக நிலைகளை அறியாதிருத்தலுக்கு ஏற்ற வரி எது இந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 42வது கொஸ்டின் ஆன்சர் கிணற்று தவளை போல. ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்பு தொகைக்கு வந்து பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு இந்த ஆப்ஷனில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க. 43வது கொஸ்டின் ஆன்சர் மலரச்சேவடி. மலர்ச்சேவடி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது 44வது கொஸ்டின் பெயர் சொல்லின் வகையறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை என்ன வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 44வது கொஸ்டின் பண்பு பெயர். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 45வது கொஸ்டின் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுது. நடலைக்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க. அஃப்ளிக்ஷன். ஆப்ஷன் பி சரியான விடை. ஓகே. 46வது கொஸ்டின் பெயர் சொல்லின் வகையறிதல். ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 46வது கொஸ்டின் ஆன்சர் காலப்பெயர். ஆதிரையான் காலப்பெயர். ஆப்ஷன் சி சரியான விடை. 47வது கொஸ்டின் பாருங்க. இழுக்கலுடையுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின் ஆன்சர் ஸ்டாஃப். ஆப்ஷன் சி. 48வது கொஸ்டின் இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. வினைத்தொகை அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பொருந்தக்கூடிய சொல் ஆப்ஷனில் எது? 48வது கொஸ்டின் ஆன்சர் சூழ்கழல். ஆப்ஷன் பி சரியான விடை. 49வது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார்? தென்னாப்பிரிக்கா. ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா. அடுத்தது பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50வது கொஸ்டின் ஆன்சர் திருக்கோவையார். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2013 உள்ள கொஸ்டினில் ஓல்டு கொஸ்டினில் இருக்கிற ஒரு 50 வினாக்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது
மீதி 50 வினாக்கள் வந்து நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3 வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின், அடுத்து பார்ட் 4 வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின், அப்படி சொல்லி 50 கொஸ்டினாக அதை முடிச்சிடலாம். 2013 உள்ளதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 2014 உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்க தமிழ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பிஸ் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.